வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்துட்டு 28 இயர்ஸ் ஆஃப் சூரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு கண்டத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ 90s கிட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டாகவே இந்த சூரிய வம்சம் திரைப்படம் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தை பத்தின ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டாமை படம் பார்த்துருக்கீங்களா? நாட்டாமை படத்துல அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, சரத்குமார், டபுள் ஆக்ஷன். ஆமா, அப்ப நான் இருக்கும்போது தெரியாது அவங்களோட அருமை, அது அவங்க இல்லாத போதுதான் தெரியும். அந்த டபுள் ஆக்ஷன் வந்து சென்டிமெண்டா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. சென்டிமெண்டா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. 100 நாள் மேல ஓடிச்சு அந்த படம். சூப்பரான படம். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அது அந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சரி அப்பா மகனை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சரி KS ரவிக்குமார் வந்து அந்த நாட்டாமை படம் எடுத்தாரு. சரி விக்ரமன் சாருக்கு அந்த ஒரு யோசனை வந்திருக்கும் போல. ஓகே, சரி அப்பா மகனை வச்சு சூப்பரா ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கிறாரு. அந்த படம் தான் சூரிய வம்சம். அந்த படம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து சரத்குமார் நடிச்ச 1-2 படங்கள் வந்து கொஞ்சம் ஃபிளாப் ஆச்சு. அந்த டைம்ல ஆமா, அந்த டைம்ல வந்து 2-3 படங்கள் வந்து ஃபிளாப் ஆச்சு. சரி இவர சூரிய வம்சம் சூப்பர் குட் பிலிம்ஸ் அவங்க தான் வந்து படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட கதையை சொல்லி சரத்குமார் சார் கிட்ட கால் ஷீட் எல்லாம் வாங்கி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. நல்லா கரெக்டா போச்சு. படத்தை ரிலீஸும் பண்ணிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாங் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த சாங்கை வந்து படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட சாங்ஸ் எல்லாமே ஹிட். முக்கியமா வந்து அந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஹரிஹரன் பாடியிருப்பாரு. அந்த பாடல் சூப்பரா இருக்கும். ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஃபேமஸான ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்க. எது? ஒரே பாட்டுல பணக்காராயிருவாங்க. அந்த சாங், அதாவது நட்சத்திர ஜன்னலில் வந்து ஆடியோ வெர்ஷன் கேட்டாங்க. அந்த வீடியோ வெர்ஷன்ல தான் வந்து ரொம்ப பயங்கரமா பாப்புலர் ஆச்சு. இப்போ வரைக்குமே 90s கிட்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான சாங் தான் நட்சத்திர ஜன்னலில். இப்போ பாடல்கள் எல்லாம் வந்து ஹிட் தந்ததுக்கு அப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து பாட்டு ஹிட்டுங்கிறனாலயே வந்து படங்களை தான் வாங்குவாங்க தியேட்டருக்காரங்க. பாட்டெல்லாம் ஹிட்டு, படமும் ஹிட் ஆகும். இந்த பாடலை கேட்கறதுக்கும் வருவாங்க ஜனங்க, வந்து பாடலை கேட்கறதுக்கும் படத்தை ரசிச்சு பாக்குறதுக்கும் வருவாங்க. அந்த ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. அதை வந்து சரி அதை காட்டி வந்து நிறைய தியேட்டருக்காரங்க வந்து படத்தை வாங்கினாங்க. நிறைய தியேட்டருக்காரங்கன்னா இப்போ மாதிரியெல்லாம் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல, அதாவது A சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 3 தியேட்டர், குறைஞ்சபட்சம் 2 தியேட்டர், அந்த மாதிரி தான். C சென்டர்ல வந்து இந்த படங்கள் ரிலீஸ் ஆக செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. அதாவது அங்க ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மக்களுக்கு கொண்டு ஷிஃப்டிங் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஷிஃப்டிங்லயும் நல்லா ஓடி இருக்கு படம். இப்போ படம் சரி, அந்த படத்தோட கதை என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா KS ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நாட்டாம படம் ரிலீஸ் ஆனப்போ கூட்டமா வந்து மக்கள் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சூரிய வம்சம் ரிலீஸ் ஆனப்போ நாட்டாமையில பாதி வந்துட்டா கூட போகுது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அப்பதான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாரம்மா, இதுல பாதி தாங்க நாட்டாம. ஏன்னா வண்டியா கட்டிட்டு வந்து பாத்துட்டு போறாங்க, டெம்போலாம் ஏறி கூட்டமா வந்து பாத்துட்டு போறாங்க, இதுல பாதி தாங்க நாட்டாமன்னு சொன்னாரம்மா. KS ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாரு. படத்தோட லொகேஷன் எங்க தெரியுமா? எல்லாம் பொள்ளாச்சி பக்கத்துல, இந்த வேட்டைக்காரன் புதூர், ஆனமலை, அந்த மாதிரி. அதாவது டாப் ஸ்லிப்ல கூட சில இடத்துல எல்லாம் எடுத்திருப்பாங்க. டாப் ஸ்லிப் ஏரியால வந்து சில சீன்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சூப்பரான ஒரு லொகேஷன். சும்மா வயல்வெளி, இந்த மலைகள்ல இதெல்லாம் இருக்கும், சூப்பரா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் ஆச்சுன்னா கொஞ்சம் சிலுன்னு காத்து வரும், கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். அந்த லொகேஷன் தான். ஆனா அங்க கொங்கு தமிழ் தான் பேசியிருப்பாங்க எல்லாரும் இந்த படத்துல. நல்லா இருக்கும். கூட்டத்துல கடந்ததுன்னு கொடுத்தாங்க. எப்படின்னா இப்ப படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பா மகன், அப்பாவும் சரத்குமார், மகனும் சரத். அப்பாவுக்கு பேர் வந்து ராதிகா, மகனுக்கு பேர் வந்து தேவயானி. பக்கத்து கடையில போயிட்டு 2 வடை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இத்தனைக்கும் வந்து லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவாங்க எல்லாரும் பெரியவங்கள சேர்ந்து. அந்த பொண்ணு ஆத்துல குதிச்சிடும். அப்ப குதிச்சதுக்கு அப்புறம் போய் காப்பாத்த போவாங்க. அதாவது நம்ம சின்ராசோட முறை பொண்ணு
அப்படின்னு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பொண்ணு சொல்லும், படிச்ச நான் எங்க படிக்காத நீ எங்க. அந்த டைலாக் சரியான ஃபேமஸ். இப்போ வரைக்கும் ஒரு மீம் டெம்ப்ளேட். ஆமா. உனக்கு எனக்கு என்ன பொருத்தம் இருக்கு? படிச்ச நான் எங்க, படிக்காத நீ எங்க? இல்ல இத ஃபாலோ பண்ணி நிறைய பொண்ணுங்க இப்படிதான் லவ் பண்ணி கழட்டி எல்லாம் விட்டுருக்காங்க. அது அந்த கதை வேற. அதாவது அப்ப இருந்துதான் ஆரம்பிச்சு நான் படிச்சிருக்கேன் நீ படிக்கல அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வந்ததுக்கு காரணமே இந்த சீன் தான். நிறைய 90s 80s கிட்ஸ் எல்லாம் வந்து பொண்ணு கழட்டி விட்டதுக்கே வந்து இந்த சீன் ஒரு உதாரணமா சொல்லலாம். சரி, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க, ஏன் கூட வாழறதுக்கு உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? ஃபர்ஸ்ட் சீன் வந்து இந்த அப்பா சரத்குமார் தான் காட்டுவாங்க. அவருக்கு ஒரு லட்சியம் இருக்கும். அதாவது எங்க அப்பா காலத்துல வந்து இங்க ஒரு இலவச மருத்துவமனை கட்டணும், ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டணும், அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அப்பா காலத்திலேயே நடக்கல, என் காலத்துல நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு இலவச ஆஸ்பத்திரி கட்டணும்னு எங்க அப்பா பாட்டம் காலத்திலேயே ஆசைப்பட்டாங்க. அவங்க காலத்துல தான் நடக்கல, நம்ம காலத்தையாவது நடக்குதா பாப்போம். கண்டிப்பா நடக்குமுங்க. அந்த ஸ்டார்டிங் சீன் தான் வந்து கடைசியில நடக்கும். மகன் நிறைவேற்றுவார். ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. அது ஆரம்பத்திலேயே வந்து கிளைமேக்ஸ வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொன்ன ஒரு மூமெண்ட் வந்து அதுதான். உங்க புள்ள ஒரு இலவச ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காரு, நாளைக்கு அதோட திறப்பு விழா. இவன் மாத்து வைப்பாங்க. அப்பதான் ஹீரோயினோட இன்ட்ரோ தேவயானி வருவாங்க. அப்பா ஊருக்கு வழி கேட்பாங்க. வழி என்னன்னு வழி கேட்பாங்க. வழி கேட்டு ஏய் வாத்து ஓரமா போ. மாப்பிள்ள நம்மள இல்ல பாத்து மாப்பிள்ள வார்த்தைதான் சொன்னாங்க. ஏய் வாத்து ஓரமா போ. ஏய் வாத்து ஓரமா போ. மாப்பிள்ள நம்மளே இல்ல வார்த்தை. இந்த சீனை வந்து நம்ம லெஜண்ட் அண்ணாச்சி இருக்காருல, அவர் படத்துல வச்சிருப்பாரு. என்னன்னா லெஜண்ட் வந்து கார்ல வருவாரு. அப்போ ஒரு பொண்ணு வந்து வாத்து வச்சிட்டு இருப்பாங்க. ஏய் வாத்து ஓரமா போன அவர் சொல்லுவாரு. அந்த சீன் அப்படியே சுட்டு வச்சிருப்பாரு அவர் படத்துல. என்னது வாத்தா? அந்த படத்துல இருந்தா சுட்டு வைக்கணும். ஒத்துக்காத போது அப்புறம் சரி நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போய் அப்போ காப்பாத்துனதுல இருந்து 2 பேருக்கு லவ் ஆகும். அவருடைய முதல் லவ் தோத்ததுக்கு காரணம் ஒரு பொண்ணோட தற்கொலை முயற்சி. அவரோட 2வது காதல் ஜெயிச்சதுக்கு காரணமும் ஒரு பொண்ணோட தற்கொலை முயற்சி தான். ஆமா அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. ஆமா. சக்திவேல் கவுண்டர் வந்து அப்ப இதை பார்த்த உடனே என்னோட மானத்தை வாங்கிட்டியடான்னு சொல்லிட்டு துப்பாக்கி நீட்டுவார். அப்ப தேவயானி வந்து குறுக்க நிப்பாங்க. தயவு செஞ்சு இந்த பழிக்கு நீங்க ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே துப்பாக்கி கீழே போட்டு வீட்டு பத்திரத்தையெல்லாம் தூக்கி போடுவார். அது ஐகானிக்கான சீன் தான். என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு போட்டோ எடு அப்படின்னு ஒரு காட்சி வரும். என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு சீக்கிரம் எடு. அந்த காட்சி கூட இப்ப 3BH படத்துல 2 நாளைக்கு முன்னாடி அந்த சீன் சித்தார்த்து நடிச்சிருப்பாரு. எத்தனையோ பண்ணிட்டாங்க அந்த சீனை, எத்தனையோ பேர் ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. அது பேர் வந்து இது சரத்குமார் தேவயானி இல்ல, இந்த 3BH படத்துல. அப்படியா? அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. அந்த ஒரு சீன் பண்ணிருக்காங்க. அதாவது சரத்குமாரோட பையன் வந்து சித்தார்த்து. நீங்க அந்த ஏதோ யூடியூப்ல பாருங்க. நீ ஒரு படிச்ச முட்டாள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சுரு நேரம் இருக்கு. நம்ம சின்ராசுக்கு நான் வேணா படிக்காத முட்டாளா இருந்துட்டு போறேன், நீ படிச்சு முட்டாளா இருக்க கூடாது, நீ IAS படிக்கணுமா, என் தலை இடமான வச்சாது உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் வச்சிருக்காங்க, ஒரு கனெக்ட் இருக்கு. ஆமா, நீ ஒரு படிச்ச முட்டாள், அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுவும் இல்லாம இப்ப வரைக்கும் அந்த 90s கிட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்பதான் அந்த நட்சத்திர ஜன்மன் சாங் வரும், பேப்பர் வெயிட் கீழே விழுந்துரும். கீழே விழுகும் போது எடுக்க போற சாக்குல வந்து காலில் போட்டு கும்பிடுவாங்க. பயங்கரமா அது வந்து இப்ப வரைக்குமே ரசிக்கிற மாதிரி. ஆமா, அந்த காட்சியை வந்து இப்பவும் மறக்க முடியும். அந்த வேணும்னு கால விழுகிறதுக்காக தள்ளி விடுவோம். ஆமா, ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகவே. ஏன்னா இதை வச்சு நிறைய படத்துல ட்ரோல் எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பாசுங்கிற பாஸ்கரன் கூட ஆர்யா வந்து இதைய தள்ளி விட்டு சந்தானத்துக்கிட்ட ஆசீர்வாதமா கூட அப்படின்னு. அதாவது சண்டை தான்,
ஆனா வந்து மறைமுகமா வந்து கொஞ்சம் உங்க மேல வந்து நான் ஒரு பாசம் இருக்கும், அதை வெளிப்படுத்திக்க மாட்டாரு. ஒரு பெருமை, முன்னேறிட்டாங்களேன்னு ஒரு பெருமை மனசுக்குள்ளேயே ஒரு வச்சுக்குவாரு. அதாவது நம்மளை பார்த்து உருப்படாம போனவங்கன்னு சொல்ற எல்லாரும் முன்னாடியும் அந்த கப்புள்ஸ் ஜெயிச்சிருவாங்க. சரத்குமார் தேவயானி ஜெயிச்சுட்டு இத்தனை பேர் நம்மள உதவாக்குறேன்னு சொன்னப்போ நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு கெத்து இருக்குல்ல, அந்த கெத்துலதான் படமே ஓடி இருக்கு. ஆமா ஆமா, அது அந்த அந்த நட்சத்திர ஜன்னலில் பாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்ராசும் டெவலப் ஆயிடுவாரு, தேவயானியும் வந்து கலெக்டர் ஆயிடுவாங்க ஒரே பாட்டுல. ஒரு சாங் எப்ப நம்ம லைஃப்ல வரும்? இப்ப 90s கிட்ஸே வந்து இந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வேலைக்கு இப்ப இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்படி வேலைக்கு போகணும், 2 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. சரி, நாம முன்னேறலாம்னு எந்த பொண்ணும் சொன்னது இல்லையே. பாவம் பொண்ணுங்க, இப்ப இருக்கிற பொண்ணுங்க எப்படிங்கிறது நம்ம 90s கிட்ஸுக்கு தெரியல. இந்த சின்ராஸோட பையன் அந்த ஸ்கூல்ல படிப்பாரு, இங்க் அடிக்கிற சீன் இப்ப வரைக்கும் ஃபேமஸ் ஆனது. யாரோ வேணும்னே இங்க் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கிறான், பரவாயில்ல. நீ வந்துட்டு இருந்ததை கவனிக்கலப்பா, தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்லைங்க, யாராவது வேணும்னே மையத்துவாங்களா போய் பேசுவாரு. உன் பேர் என்னப்பா அப்படின்னு. சக்திவேல். சக்திவேலுங்கிறது யாரு? எங்க தாத்தா பேரு. அவரு எல்லாம் யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டு. சரி, அவருக்கு அடையாளம் தெரியலையா? அவருதான் தாத்தானு அந்த சின்ன பையனுக்கு தெரியல. அது ஒரு மிஸ்டேக். அது கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறாரு தாத்தா, இவரு வந்து சிறுசா வச்சிருக்கிறாரு பையன். பார்த்தா தெரியும், தெரியல. அப்பா மாதிரியே இருக்காரு. அந்த லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் அப்ப பாக்கல. அதாவது அப்பா மகன் சேர்றதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு சீன் வேணும்ல, அந்த சீனை வந்து கரெக்டா எடுத்துருப்பாரு விக்ரமன் சார். அதான் அந்த பையன் மூலமா சேர்ற மாதிரி காட்டுனது இன்னும் சூப்பர். ஆமா, சத்தம் போட்டு கூப்பிடாதீங்க, அது எங்க தாத்தா பேரு, யாரும் ஒரு பேர் சொல்லி கூப்பிட கூடாது. அந்த யானை மேல சவாரி பண்ணணும், அப்புறம் அவரே யானையா மாறுவாரு. அதுதான் மறக்கவே முடியாத சீன். அதான் அது அப்பா சரத்குமார் கேப்பார் தெரியுமா? ஆமா, யாரா ஸ்நேகிதன். அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில் எடுத்துட்டு வந்து அவங்க அப்பாவோட போட்டோவையும் வந்து தாத்தா போட்டோ மீசை பெருசா வரைஞ்சு என் தேகினை இப்படிதான் எடுப்பான் அப்படின்னு சொன்ன காட்டிக்கு பார்க்கும்போது தான் ஓ தன்னோட அப்பா இப்பெல்லாம் சீன் எடுத்திருக்கேன். இப்ப நினைச்சா கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. இப்படி இருப்பான். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி திறப்பு விழா சீன் ஒண்ணு வரும். ஆமாமா, அது மறக்க முடியாது. எல்லா குடும்பமே வந்து போயிருப்பாங்க. குடும்பமே போயிருப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லிட்டு போவாங்க. ஆமாமா. அப்புறம் சக்திவேல் கவுண்டரும் போயிருவாரு, அப்பா சரத்குமார் அவரும் போயிருவாரு. முக்காடு போட்டு நிப்பாரு. ராதிகாவும் அவங்க பாத்துப்பாங்க, எல்லாரும் ஆளாளுக்கு பாத்துப்பாங்க அந்த கூட்டத்துல. அது ஒரு காமெடியா, அந்த காமெடியை வந்து அந்த ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதுவும் சுவாரஸ்யமா இருக்கும். ஸ்டேஜ்ல பேசுவாரு ஆஸ்பத்திரி திறப்பு விழாக்கு. அதாவது மாமா, அதாவது அப்பா சரத்குமார் தான் கூப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சரத்குமார் சொல்ற விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்பவும் ஞாபகம் இருக்கு. எல்லா 90s கிட்ஸும் வந்து அப்பாவை பத்தி பேசுறேன். அதாவது இந்த உளியில செதுக்கிற கல்லுக்கு வலிக்குதுன்னு இது பண்ணா சிலையாகாது. நல்ல டைலாக் தான். புலி விழும்போது வலி நடந்த எந்த கல்லும் சிலையாக முடியாது. ஏறு விழும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. ஒவ்வொரு தடவை சொல்லும் போது அந்த பீஜம் போடுவாங்க. ஸ்டேஜ்ல பேசுற டைலாக், அந்த டைலாக் எல்லாம் வந்து இப்போ மறக்க மாட்டாங்க. இந்த 90s கிட்ஸோட மனசுல அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவருக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் டவுன் பண்ணிருக்கணும். எல்லா குடும்பமே வந்து தியேட்டருக்கு போய் பார்த்திருக்காங்க. 90s கிட்ஸ், எந்த 90s கிட்ஸும் வந்து அந்த படத்தை வந்து டிவி இப்ப போட்டாலும் டிவில பாப்பாங்க. இவங்களால தான் டிஆர்பி ஏறுது. ஆமாமா. படம் ரிலீஸ் ஆன டைம்ல எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. அப்பா அம்மா கிட்ட சொல்லி அட்டம் பிடிச்சு தியேட்டருக்கு போய் படம் பார்த்தவங்கள. வெஸ்த கலந்தது நீதானே எனக்கு தெரியும், மறிக்கொழுந்து சென்ட். அந்த மறிக்கொழுந்து சென்ட்டை யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து சென்ட் போடுற ஒரே ஆள் நீதான். எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது, ஏதோ நினைப்புல ஒண்ணு முடிப்பட்டேன். இந்த ஊர்லயே மறிக்கொழுந்து சென்ட் போடுற முதல் ஒரே ஆள் நீதான்டா. அப்பவே ஸ்மெல் வந்திருக்கும். அவரு ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமே ஓ இவன் வந்துட்டு போயிருக்கான் போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. சரியான டீடைலிங்கான ரைட்டிங் நல்லா இருக்கு அந்த இடத்துல. எப்படி கண்டுபிடிக்கிறாரு எல்லாரும் யோசிக்கிறப்ப ஒரு சென்ட் வச்சு கண்டுபிடிச்சது. அந்த சென்ட், ஏன்னா இந்த படம் இன்னைக்கு இப்ப ரிலீஸ் ஆனா நிச்சயமா
இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே 21K கிட்ஸ் அவங்களுக்கு கிரிஞ்ச் ஆக்கிடுவாங்க. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கிரிஞ்ச் ஆக்கிடுவாங்க. அது அப்ப வந்து கட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி படத்தை மாத்திதான் ஆகும். இல்ல 2K கிட்ஸ் கிரிஞ்ச் ஆக்கிடுவாங்க. இப்ப வந்து அந்த மாதிரி கரெக்டான ரைட்டிங்ல வர மாட்டேங்குதுங்கிறேன். இப்ப அண்ணாத்த மாதிரி படத்துல கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ணாத்து ஏன் தெரியுமா கிரிஞ்சுங்கிறாங்க? ஏற்கனவே 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன டைலாக்கி இப்ப சொன்னா அதான் புதுசா சொல்லணும்ல. இப்ப சூரியவம்சம் மாதிரி கரெக்டான ரைட்டிங்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த காலத்துல அந்த படம் ஓடும். அப்புறம் இது கடைக்குட்டி சிங்கம் இந்த டைம்ல நல்லா ஓடிச்சு. கடைக்குட்டி சிங்கமும் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓடிச்சு. ஒரு சில படங்கள் ரைட்டிங் கரெக்டா இல்லைன்னா அது வந்து கிரிஞ்சுன்றாங்க. அது ஓவரா எமோஷன் இருந்துச்சுனாலும் கிரிஞ்சுன்றாங்க. சரி, ஓகே நண்பர்களே, சூரியவம்சம் திரைப்படத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த விட நம்ம பார்த்தோம். இதே போன்ற நிறைய சினிமா கண்டென்ட்களை பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.